அன்புள்ள சகோதரர்களே, நாம் பிரார்த்தனையுடைய ஒழுங்குகள், பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு, பிரார்த்தனை ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை, பிரார்த்தனை தொடர்பான சந்தேகங்கள், அதுபோல் காலை மாலை துஆக்கள், அதுக்கார்கள், இவைகளெல்லாம் நம்ம பல உரைகளில் கேட்டிருப்போம், படித்திருப்போம். இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் துஆவோடு சம்பந்தப்பட்டது இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமது தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான். எம்மை பற்றிய பலம் பலகீனங்களை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். எமது அன்றாட சோதனைகளை அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா எம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவைகளை சொல்லி நாம் அவனிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை, அவைகளை சொல்லி நாம் அவனிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். அதனூடாக நாம் அடிமை என்பதை அவனுக்கு நாம் ஒப்புக்கொள்கிறோம். நாம் அடிமை என்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஒருவர் கேட்க மறுக்கிறார் என்று சொன்னால் அவர் பணிய மறுக்கிறார் என்ற அர்த்தம். அவர் பணிய மறுக்கிறார் என்ற அர்த்தம். ஒருவர் கேட்கிறார் என்றால் அவர் பணிவாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறார். பல முறை கேட்கிறார் என்று சொன்னால் உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று அவர் சொல்லுகிறார் என்பது அர்த்தம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா தனது அடியார்கள் உபூதியத், அடிமை என்பதை ஒப்புக்கொள்வதை இறைவனது பெருமை என்ன செய்கிறது, அந்த இடத்திலே அதனை இறைவன் விரும்புகிறான் என்பதை எங்களுக்கு என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. அதனூடாக தனது இபாதத்தை அவர்கள் அங்கீகரித்தவர்களாக, தான் அடியான் என்று சொல்லி அங்கீகரித்தவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நிலை என்ன என்று பார்த்தால், அடிமைத்தனத்திலே இறைவனிடத்தில் அவனுக்கு மாத்திரம் அடிபணிவதிலே அவன் முழுமை அடைதல். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற பொழுது ரசூலுஹு என்பதை முற்படுத்துவதில்லை, அப்துஹு வரசூலுஹு அப்படி என்று சொல்கிறோம். அப்துஹு அவனது அடிமை, அவனது தூதர் என்று சொல்வதற்கான காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவனை தவிர வேறு யாருக்கும் என்ன அடிமை கிடையாது. அந்த அல்லாஹ்வுக்கே முழுமையான அடிமை என்பதனால தான் அல்லாஹ் தஆலா தனது அடிமைகளை, அடியார்களை பாராட்டி சொல்லக்கூடிய இடங்களில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. நாம் அதாவது தனது அடியானை, தனது அடிமையை மக்காவுடைய ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்ற அல்லாஹு தாலா தூய்மையானவன் என்று சொல்கிற நேரத்தில் பி அபுதிஹி என்று சொல்கிறான், தனது அடியாரை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னி அபுதுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பற்றி சொல்லுகிற நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பேர் என்று சொல்கிற டைமில் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனவே உபூதியத் மிகவும் விருப்பமானது. இந்த உபூதியத்தை இஸ்லாம் எல்லா இடத்திலுமே பார்க்கும். அதில் ஒரு பிரதான இடம் நமது ரமலான் நோன்புடைய நேரத்திலே எனது சமுதாயம் இஃப்தாரை அவசரப்படுத்துகின்ற காலமெல்லாம் ஹைரிலே இருந்து கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிறைய பேர் இதை புரியாமல், என்ன நோம்பில் உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம், கொஞ்சம் 5 நிமிஷம் பசியில் இருந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறாங்க. அதெல்லாம் அங்கே உள்ள அம்சம். பசியில் இருப்பதா இல்லையா என்பதல்ல. அந்த இடத்தில் நம்ம அல்லாஹு தாலா, நம்ம இப்போ நோன்பு திறக்கிற நேரம் ஒரு 6:30 அப்படின்னு வைங்க. 6:30க்கு நம்ம நோன்பு திறக்கணும் என்றால், நேரத்தோடு நோன்பு திறக்கிறேன்னா 6 மணிக்கு திறக்கிறதில்ல, 6:30க்கே என்ன செஞ்சிடுறது, திறந்து விடுவது லேட்டாக்காமல். அதில் என்ன ஹைர் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அடியான் 6:30 ஆகின பின்னா கூட நான் 7 மணிக்கு நோன்பு திறந்துக்கொள்கிறேன், 7:30க்கு நோன்பு திறந்துக்கொள்கிறேன்னா அவன் என்ன சொல்கிறான்டா, இந்த இறைவன் எமக்கண்டு படைத்திருக்கக்கூடிய இந்த உணவோ குடிபானமோ இதெல்லாம் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு அவசரமெல்லாம் ஒன்றில்லை, நான் நினச்ச நேரத்தில் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம், பசியில் இருந்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமெல்லாம் அல்ல அப்படின்னு அவன் சொல்கிற நேரத்தில் அவன் அல்லாஹ்வுடைய அந்த இன்பத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் புறக்கணிக்கிறான். இரண்டாவது, எனக்கு இதற்கு மேலே முடியும் என்கின்ற ஒரு கிபிரை அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். உரிய நேரத்தில் நோன்பு திறக்கிற நேரத்திலேயே அவன் அவசரப்பட்ட அந்த உரிய நேரத்தில் நோன்பு திறக்கிறான்னு சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு உனது அருள்கள் தேவையில்லை என்பதற்காக நான் பசியில் இருக்கலை, எல்லாமே எனக்கு தேவை. நான் பசியில் இருந்த ஒரே காரணம் நீ சொன்ன இடத்துக்காக மட்டும்தான், நீ சொன்னாய் என்பதற்காக மட்டும்தான். அந்த உபூதியத்தை என்ன செய்கிறது, அங்கே வெளிப்படுகிறது. எனவே இந்த நிலையை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உபூதியத்துடைய ஒரு முழுமையான வடிவம் தான் துஆ. அதனால்தான் துஆ அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் அடிமைத்தனம், பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படி என்று சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் இஸ்லாமிய அதாவது அறிஞர்கள், அதே போல் ஆரம்பகால சலஃபுகள் எல்லாம் இறைவனை எந்த வகையிலெல்லாம் எனக்கு புகழ முடியும் என்ற அழகிய வார்த்தைகளை தேடினார்கள்.
எந்த வகையிலெல்லாம் பிரார்த்தனை செய்ய முடியும் என்று அழகான பிரார்த்தனைகளை தேடினார்கள். எதன் காரணமாக என்றால் அதன் ஊடாக நான் இறைவனுக்கு அடிமை என்பதை என்னென்ன வார்த்தைகள் ஊடாகலாம் எனக்கு சொல்லலாம், அதுக்கான அழகிய வார்த்தைகள் என்னென்ன, எப்படியான வார்த்தைகள் மூலமெல்லாம் எனது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்றது. உதாரணமாக, அதாவது ஃபலவுலா அன்னஹு கான மினல் முசப்பிஹீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீ செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தஸ்பீ செய்யக்கூடியவர்களாக அவர் இல்லாமல் இருந்தாலண்டா அல்லாஹ் எப்பொழுதும் தூய்மையானவன் தான். யார் தூய்மை என்று சொல்லானே அல்லாஹ் தூய்மையானவன். ஆனால் ஒரு அடியான் தன்னை தூய்மைப்படுத்துகிற நேரத்தில் அவன் அடிமை என்று ஒத்துக்கொள்கிறான் என்பதனால அல்லாஹ் அதை என்ன செய்கிறான், அவன் அங்கீகரிக்கிறான். அவர் எப்படி சொன்னார், லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய நான் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக், நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் அப்படின்றது. இதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்காம எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் நம்ம யோசிப்போம், நம்ம என்ன அநியாயம் செஞ்சோம். மனிதன் சிந்தனையில் வருது. நீங்கள் சிலரை கேட்கலாம் தௌபா செய்யுங்கன்னு சொன்னால் ஓகே தௌபா செய்யணும், பாவம் என்று நான் பெருசாக எனக்கு செஞ்ச மாதிரிலாம் அவ்வளோ பெரிய ஒரு ஞாபகம்லாம் இல்லை. மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு இடத்துல என்ன செஞ்சிருப்போம், மிஸ்டேக்காக யாரை பற்றி பேசியிருப்போம், எவ்வளோ தூய்மையாகிறாரு சரியா. பாவம்ன்ற ஞாபகமே அவருக்கு இல்லை. நம்ம பாவம்ன்று எதுவும் செஞ்ச மாதிரி அளவில் பெரிய அளவில் ஞாபகங்கள் இல்லை என்று சொல்கிறதெல்லாம் பெருமையின் இன்னொரு வடிவம் இடத்துல எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாரு, இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு துவா கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல துவாவை சொல்லித்தாங்கண்டு. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன துவா, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, யா அல்லாஹ் எனக்கு நான் அதிகமான அநியாயங்கள் செய்து விட்டேன். யாருக்கு இது, அபூபக்கர் ரலியல்லாஹு துவா சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அழகான வார்த்தை, இப்போ துல்மன் நாம் எமக்கு அநியாயம் செய்து விட்டோம் என்ற வார்த்தையை நம்ம குர்ஆன் சுன்னா சொல்லித்தராட்டு நம்ம சொல்லிக்க மாட்டோம், அதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அநியாயம்ன்றே பாவங்கள் சொல்லப்படுது. பாவங்களுக்கெல்லாம் எமக்கு நாமே செய்து கொண்ட அநியாயம் என்ற வார்த்தை தான் பாவங்களுக்கு என்ன செய்து சொல்லப்படுகிறது. அப்போ இது போன்று அழகான வார்த்தைகளை ஒரு மனிதன் தேடி 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 சொல்ல அல்லாஹு தாலா அவன் தனக்கு அடிமையாகக்கூடிய அந்த தன்மையை அதிகமாக நேசிக்கிறான் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், விரும்புகிறான். அதனால் இது ஒரு மிக முக்கியமான பகுதி. அதுக்கு ஒரு அடிப்படை பாருங்கள். இதை நம்ம சொன்ன இந்த விளக்கத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு அடிப்படை சஹீஹுல் புகாரியில் ஒன்று ரெண்டு இடங்களில் வரக்கூடிய செய்தி நம்ம எல்லாம் படித்திருக்கிறோம். என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் எல்லா மக்களும் அந்த அகோரமான சூட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பாங்க. விசாரணைக்காக அவர்களை ஒன்று திரட்டு, அதுபோல் நரகத்தில் இருக்கக்கூடிய பாவிகளை வெளியேற்றி எடு, மக்களை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்பதற்காக ரசூலுல்லாஹ் ஒரு ஷஃபாஅத் செய்வாங்க. அந்த ஷஃபாஅத்தை பற்றி எல்லாரும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், படித்திருக்கிறோம். அதில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள், சஹீஹுல் புகாரில் வருது, அல்லாஹு தஆலா அனுமதி தருவான். இப்போ அல்லாஹு தஆலா அனுமதி தாரான்றதுக்காக இது சும்மா ஒரு ஃபார்மேட்டில் அப்படி இருக்கிறதா அப்படியெல்லாம் சொல்லிடவும் கூடாது. சிலருக்கு அப்படி இருக்கு, அது ஒரு வடிவத்தில் அப்படி ஒரு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அப்படி செய்கிறான். அப்படியெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் நீ அடிமையேண்டு ஏற்றுக்கொள்கின்ற அந்த தகுதிக்கு உனக்கு நான் தாரேன், நீ என்னை புகழு, அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்து கொள்கிறேன் என்றது அல்லாஹு தஆலா கபூல் செய்ததற்கான அடையாளம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅகஉ சாஜிதன் லிரப்பி அஸ்ஸ வஜல், எனது இறைவனுக்காக நான் சுஜூதில் விழுவேன். அடுத்த வசனத்தை பாருங்க, ثم يفتح الله علي من محامده وحسن الثناء عليه شيئا لم يفتحه على أحد قبلي. பின்னர் அல்லாஹு தஆலா எனக்கு திறந்து தருவான், அவனை புகழக்கூடிய புகழ்ச்சிகளை எனக்கு திறந்து தருவான். அல்லாஹு தஆலா எனக்கு சிந்தனையில் போடுவான், நிறைய புகழ்ச்சிகள் அல்லாஹு தஆலா போடுவான். வஹுஸ்னி ஸனா, இறைவனை பாராட்டக்கூடிய சிறப்பான வார்த்தைகளை இறைவன் எனக்கு சிந்தனையில் தருவான். அவைகள் லம் யஃப்தஹு அலா அஹதின் கப்லி, இதற்கு முன்னால் எவருக்கும் இறைவன் அந்த சிந்தனையை கொடுத்திருக்க மாட்டான். இப்போ சில புகழ்ச்சிகள் அல்லாஹ் எனக்கு புகழ்கிறதுக்கான வார்த்தைகளை தருவான், இறைவனை புகழ்வதற்கான சில துஆக்களை இறைவன் எனக்கு தருவான், திக்ர்களை தருவான். அவைகள் எவருடைய சிந்தனையிலும் பிறந்திருக்காது. அப்போ அல்லாஹு தஆலா தன்னை புகழ்கின்ற வடிவங்களில் அழகான வடிவங்களை மனிதனுடைய சிந்தனைகளில் தோன்ற வைக்கிறான். அப்படி தோன்ற வைப்பதில் சிறப்பான நிலைகள் என்ன செய்து உண்டு. அதை ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் ஒரு இடத்துல தான் கொடுப்பான், எங்கே, மறுமை நாளில் அந்த இடத்துல கொடுக்குறான். இப்போ இதிலிருந்து புகழ்ச்சி என்பது அஹ்மது கரப்பி யா அல்லாஹ் உன்னை நான் புகழ்கிறேன் என்றது மாத்திரமல்ல, புகழ்ச்சியில் பல வடிவங்கள், அழகுகள், அதில் பலவிதமான துவாக்கள் உண்டு. அது அல்லாஹ் சிலருக்கு திறந்து என்ன செய்வான், கொடுப்பான். திறக்கிறான்னு சொன்னால் சிந்தனையில் திறக்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா திறந்து கொடுப்பான். நமக்கு அந்த துவாக்கள் வசனங்களாக
வராது விட்டால் நமக்கு எது பாடமோ எது தெரியுமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், சொல்லி கொண்டிருப்போம். ரசூலுல்லாஹ்களுக்கு அந்த இடத்துக்காக, அந்த ஷஃபாத்துக்காக அல்லாஹு தாலா எனக்கு நிறைய புகழ்களை சொல்ல தருவான், நிறைய பாராட்டுக்களை இறைவனை பாராட்டுவதற்காக சொல்ல தருவான். அது இதுக்கு முன்னால் வேற எந்த நபிமார்களுக்கோ யாருக்கோ என்ன செஞ்சிருக்காது, அப்படியான புகழ்ச்சிகள் எனக்கு கிடைக்கும் என்றான். அப்போ ரப்புல் ஆலமீன் சிந்தனையில் திறந்து விடுகிறா ஒரு நல்ல அடியானுக்கு. எவ்வளவுக்கு நம்ம அல்லாஹ்வை நெருங்குறோமோ அளவுக்கு அல்லாஹு தாலா புகழ்களை சொல்வதற்கான அதுக்காருடைய சிந்தனைகளை நிறைய தருவான். இப்போ நம்ம அல்லாட்ட தனியாக துவா கேட்குறோம். துவா கேட்குற டைமில் யா அல்லா யா அல்லா யா அல்லான்னு நம்ம பாடமாக்கின துவாக்களையும் கேட்குறோம். பாடமாக்காமலும் நம்ம அல்லாஹ்வை என்ன செய்கிறோம், வார்த்தைகளை சொல்லி புகழ்றோம். யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு வார்த்தைகளை சொல்கிறோம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் அழகுகள் அல்லாஹ் சிந்தனையில் என்ன செய்வான், தந்து கொண்டே இருப்பானதுக்கு இது ஒரு அடிப்படையா இல்லையா? அல்லாஹ் சிந்தனையில் திறக்கிறான். இன்னொரு வார்த்தை அதே சஹீஹுல் புகாரில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறதாக, வயுல்ஹிமுனி மஹாமித, அல்லாஹ் தாலா எனக்கு இல்ஹாம் பண்ணுவான். இல்ஹாம்னா உள்ளத்தில் உணர்வாக தருவான். இந்த இல்ஹாம் என்றது ஒரு அழகான ஒரு தலைப்பு. உள்ளத்தில் இறைவன் ஏற்படுத்தும் உணர்வுகள் என்றது இல்ஹாம். அது ஒரு அழகான தலைப்பு. அது அல்லாஹ் தாலா குர்ஆன் சொல்லுவான், அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. உள்ளத்திற்கு அல்லாஹ் தாலா அது எது கெட்டது எது நல்லது என்பதை அல்லாஹ் இல்ஹாம் பண்ணி இருக்கிறான். இல்ஹாம் பண்ணி இருக்கிறான்னா நமக்கு தெரியாமல் அது வரும், நமக்கு தெரியாமல் அது வரும். அதே போல் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்னஃபஸ. இந்த உலகத்தில் மூச்செடுப்பது எப்படி இல்ஹாம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதுபோல் சொர்க்கத்தில் அவர்களுக்கு தஸ்பீஹ் இல்ஹாம் பண்ணப்படும். அப்படின்னா அது மூச்சு மாதிரி அது வந்துக்கிட்டே என்ன செய்யும், இருக்கும். அதில் உண்டு தான் வயுல்ஹிமுனி மஹாமித், நான் புகழுவேன், அது எனக்கு பிறந்து கொண்டே இருக்கும், அது எனக்கு பிறந்து கொண்டே இருக்கும் உள்ளத்தில். அந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு இல்ஹாம் பண்ணுவான். அஹ்மதுஹு, ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், நான் புகழுவேன். அதில் முக்கியம் என்ன, இப்போ அந்த புகழ்ச்சி ரசூலுல்லாஹ்களுக்கு தெரியும் தானே. அப்போ இந்த உலகத்திலே புகழலாமே ரசூலுல்லாஹ், எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லித்தரலாமே. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தஹ்துருனியல் ஆன், எனக்கு இப்போ அதில் எதுவுமே தெரியாதுன்றாங்க. இப்போ எனக்கு எந்த ஞாபகமுமே என்ன அதை பற்றி இல்லை. அது எப்படியெல்லாம் நான் அந்த அல்லாஹ்வை புகழ்வேன் என்ற அறிவு என்னிடத்தில் என்ன இப்போ இல்லை. அந்த புகழ்ச்சியுடைய வார்த்தைகள் இப்போ எனக்கு வராது அப்படின்றாங்க. அப்படி என்றால் நபிகளார் நினைத்தால் கூட இந்த உலகத்தில் அப்படி அல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது, புகழ முடியாது, அப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாது. அப்படியான சிந்தனை அல்லாஹ் அப்போ தருவான். இப்போ எனக்கு என்னது ஞாபகம் இல்லை. இன்னெல்லாம் ரசூலுல்லாஹ்களாவது அல்லாஹ் அப்படி புகழலாமே, அப்படி கேட்கலாமே, நபிகளாருக்கு கூட தெரியாது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் மலக்குமார்கள் இறைவனை துதிப்பதை போல யாருக்கும் துதிப்ப முடியாது. மலக்குமார்கள் இறைவனை புகழ்வது போல யாருக்கு என்ன செய்ய முடியாது, புகழ முடியாது. இறையச்சத்துக்கு நெருக்கமான நபிமார்கள் அல்லாஹ்வை புகழ்வது போல பிரார்த்திப்பது போல வேறு யாருக்கு என்ன செய்ய முடியாது, அந்த வார்த்தைகள் தெரியாது. அது மாதிரி தான் ஒருவருடைய இறையச்சத்துக்கு ஏற்ப அது என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே வரும். ஒரு மனிதன் உண்மையிலேயே தனக்கு உபகாரம் செய்வனை சந்தோஷப்படுத்த நினைப்பான். அல்லாஹு தாலா எங்களுக்காக மகிழ்கிறான், எங்களுக்காக சந்தோஷப்படுறான். மகிழ்ச்சி அவனில் எதையும் கூட்ட போவதும் இல்லை, எதிலும் குறைக்க போவதும் இல்லை. ஆனால் மனிதர்கள்ட்ட நம்ம செய்கிறோமா இல்லையா? என் புள்ள நமக்கு சந்தோஷமாக ஒரு வார்த்தை பேசினா நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போ படைச்ச ரப்பை நம்ம, அதாவது அவன் எங்கள் மீது ரிலா கொள்வதற்காக, திருப்தி கொள்வதற்காக நம்ம வார்த்தைகளை தேடி தேடி அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறது மிகச்சிறப்பு. ஆனால் அதில் அதாவது வலா தஅதது, வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறுவது என்பது இறைவனுக்கு முன்னால் கவிதை படிக்கிற மாதிரி துவா கேட்கறது, வசனமாக என்ன புலமைப்படுத்தி பேசுகிற அப்படி இல்லை. அந்த வார்த்தைகளில் ஒரு நளினம், ஒரு இயற்கை, ஒரு இயல்பு இருக்கணும். அதில் நீங்கள் கட்டி படித்து என்ன அதை திறமை நிரூபிக்கிற மாதிரியான துவாக்களாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு அழகான புகழ்ச்சி என்றது போல் இருக்கணும். அது உங்களோட சிந்தனையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதன் சிந்தனைக்கும் தருவான். நல்ல மக்களுக்கும் எல்லாம் கொடுத்துக்கிறான், எங்களுக்கும் தருவான். இதில் எதுவும் நம்ம யாருக்கும் கட்டாயப்படுத்த இயலாது. இப்படி கேளுங்கன்னு என்ன செய்யலாது, கட்டாயப்படுத்த ரசூலுல்லாஹ்வோட துவாக்களாக இருந்தாலே தவிர மற்றவர்களுக்கு அது நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம துவாக்கள் அதை என்ன செய்யலாம், நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால தான் சில தைஃபான ஹதீஸில் வரக்கூடிய துவாக்களையும் அறிஞர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரத்தில் சொன்னாங்க, இத்தனை முறை சொன்னாங்க என்று நீங்கள் அதை எடுக்காமல், பலகீனமான ஹதீஸாக இருந்தால் அதை எடுக்காமல் அதில் நல்ல வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட துவாக்கு அதை பயன்படுத்தி கொள்ளாமல் சொல்வதற்கு அதுதான் காரணம். இந்த ஒரு அதாவது இந்த அடிப்படை நம்ம புரிஞ்சிட்டோம்னா, ஏன்னா நிறைய பேர் துவா திக்ர்களை புரிஞ்சிருப்பாங்க, இந்த அடிப்படையை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சிட்டோம்னா சில முக்கியமான ரசூலுல்லாஹ்வோட துவாக்களை நம்ம விரும்பி ஏன் கேட்கணும்ன்றது இப்போ புரிஞ்சுக்கொள்வோம். இதை நம்மளும் கேட்கலாமே நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையில் நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். அந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறது மிகவும் சிறப்பாக என்ன செய்யும், தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி கேட்ட நிறைய துவாக்கள் உண்டு. நம்ம பாடமாக்காத நிறைய துவாக்கள், நான் அவைகள் எல்லாத்தையும் இங்கே எடுக்கலை, 1-2 பிரார்த்தனைகள் மட்டும் அடுத்ததாக நான் உண்டா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வோட பிரார்த்தனைகளில் சஹீஹ் முஸ்லிம் 2739 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்,
மின் ஜவாலி நிஅமதிக் வ தஹவுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக். இப்போ ரசூலுல்லாஹ் அங்கே இதை சொல்கிறாங்க, இந்த துவாவை. இது அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு உள்ளத்தில் வஹியாக போட்ட துவாக்கள் இதெல்லாம். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக், யா அல்லாஹ் உனது அருள் நீங்கி போவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உனது அருள் நீங்கி போவதை விட்டும் பாதுகாவல். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தலைப்பு, அவ்வளோ அழகான இது. உனது அருள் நீங்கி போவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ தஹவுலி ஆஃபியதிக், நீ எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியமான சூழல் மாறிவிடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஆரோக்கியம்ன்றது உடல் ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், தொழில் ஆரோக்கியம், இவைகள் முழுமையாக என்னை விட்டும் அதாவது மாறிவிடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உண்மையிலே தமிழில் அதை சொல்கிறதா இருந்தால் சுகம் குணம். ஆரோக்கியம்ன்றது ஒரு வடமொழி சொன்னது ஆரோக்கியா அப்படின்னு, அதுலேருந்து வர்றது விளங்கிட்டா ஆரோக்கியம்ன்றது. அப்போது இந்த மாதிரி அந்த சுகம் குணம் நல்ல நிலை என்னை விட்டு மாறுவதை விட்டும், அதை தகவலாகுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக், உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம நேற்று ஒரு துவா சொல்கிறேன்னு சொன்னேன், அதுதான் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக், அதாவது உனது கோபம் உனது தண்டனை திடீரென எனக்கு வருவதை விட்டு நான் பாதுகாவல் தேடு. அதாவது நான் உணராமல் தௌபாவுக்கு வழி இல்லாமல் நான் அதாவது அதை பற்றி சிந்திக்காமல் எனக்கு திடீர்னு வந்து விடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதில் அந்த அல்லாஹ்வுடைய தண்டனை பார்வையான அந்த மரணத்தையும் இது என்ன செய்யும்? குறிக்கும். சோதனைகளையும் என்ன செய்யும்? இது குறிக்கும். வ ஜமீஇ சஹதிக், உனது அனைத்து வித கோபங்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவாவில் பாவ மன்னிப்பு தேடுதல் இல்லை, பாவமன்னிப்பு தேடுதல் இல்லை. இந்த துவாவில் இந்த உலகத்தில் எனக்கு நிறைய தா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் சொல்லும் இந்த துவா. இந்த துவா எல்லாவற்றையுமே சொல்லும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக் வ தஹவுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக். அரபில் நமக்கு இப்படி உச்சரிக்க முடியாமல் இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் எனக்கு சொல்லித்தந்த வார்த்தை, தூதர் சொல்லித்தந்த வார்த்தைன்னு இந்த வார்த்தையை தேடி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை உச்சரித்து சொல்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய முயற்சி, பெரிய ஒரு கபூல். ஏன்னா அந்த வார்த்தை நம்ம சொன்ன மாதிரி அல்லாஹ் எனக்கு சில வார்த்தைகளை தருவான். இப்போ கூட எனக்கு என்ன ஞாபகம் வரலன்னு ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தைகளுக்கான முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு துவா. இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்ச பின்னால் எங்களுடைய அதாவது டிஎஸ்யூரிய குழுமத்தில் இன்ஷா அல்லாஹ் இதை அதாவது நம்ம அந்த துவாவை என்ன செய்கிறோம்? நம்ம பதிவு செய்து விடுகிறோம் அந்த இதை. அடுத்ததாக இன்னொரு செய்தி. இது நம்ம ஒரு தொடர் 2 தொடர் 3 தொடர்ந்து வைக்க வேண்டிய ஒரு தலைப்பு. என்ன காரணம்னா துவாக்கள் நிறைய வரும், அது ஒரு இதில் முடிக்க முடியாது. அதனால் நம்ம அப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிற டைமில் ஒரு 2வது 3வது இது நம்ம நிறைய துவாக்கள் தேவை தானே, அந்த டைமில் பார்த்துக்கலாம். 2வது 1992 முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் அல்ல, ரசூலுல்லாஹ்வோட பேர் ஹுசைன் அல்ல, சாது ஹுசைன். இம்ரான் இப்னுல் ஹுசைன் தெரியுமா? இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழர். அந்த இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அவருக்கு பவாசீர், அதாவது மூலவியாதி இருந்தது. அவருக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே வேதனைப்பட்டார். அது சிறப்பான ஒரு நபித்தோழர். அந்த வேதனையில் சோதனையில் அவர் பொறுத்ததின் காரணமாக மலக்குமார்கள் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நம்ம பார்க்குறோம், மலக்குமார்களுடைய சலாத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருந்தார். அவ்வளோ பெரிய ஒரு சபர் செஞ்சார். அதாவது அதை குணப்படுத்த அது இதுக்கான எந்த இதுவும் இல்லை. அவர் அதை பொறுத்துக்கிறார், அல்லாஹ் எனக்கு இதன் மூலமாக அஜிர் தரட்டக்கூடிய. ஒரு தடவை அவர் பச்சை அதாவது இந்த நெருப்பால் மருந்து செஞ்சுக்கிறார், சுட்டு மருந்து செஞ்சுக்கிறார் கை. அந்த மருந்தை ரசூலாக தடுத்திருந்தாங்க. அவர் ஏதோ ஒரு வழி காரணமாக அந்த மருந்தை செய்கிறாங்க. அவர் சொல்கிறார், அந்த சலாம் எனக்கு கேட்கவில்லை. அந்த செஞ்ச நாளிலிருந்து எனக்கு அந்த சலாம் என்ன செய்யலை, கேட்கல. நான் அந்த மருத்துவத்தை விட்டேன், மறுபடியும் அந்த சலாம் எனக்கு என்ன கேட்க ஆரம்பித்தது என்று சொல்லி அந்த செய்தியை பார்க்கிறோம். இது உயர்ந்த நிலை. மருத்துவம் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. ஒரு ஆள் பொறுக்க முடிந்த நோய்களாக இருந்தால் என்ன செய்யலாம், அவருக்கு பொறுக்கலாம், அது உயர்ந்த நிலை. இவருடைய தந்தை ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அவர் வயதான மனிதர். ரசூலுல்லாஹி முஹம்மது காஃபிரா இருக்கிற டைமில் அப்துல் முத்தலிப் கான ஹைரன் லி கௌமிக மின்க், அப்துல் முத்தலிப் அரபு சமுதாயத்துக்கு உங்களோட சமுதாயத்துக்கு உங்களை விட நல்லவராக இருந்தார், உங்களை விட நல்லவராக இருந்தார். காஃபிர் ஆகிய டைமில் சொல்கிறார், கான யுத்இமுஹுமுல் கபித வஸ்ஸனாம், அவர் அதாவது அறுத்து ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து ஈரல் அதே போல் திமிழ் இவைகளெல்லாம் என்ன செய்வார், உணவாக கொண்டு வந்து என்ன செய்வார், கொடுப்பார். வாந்த தன்ஹரும், நீங்கள் அந்த அரபுகளே அறுக்கிறீங்க,
யுத்தம் என்ற பேரில் என்ன செய்றீங்க, அரபுகளை அறுக்கிறீர்கள். நீங்கள் அவர் என்னது உணவு கொடுத்தார், நீங்கள் அந்த அரபுகளை என்ன செய்கிறீங்க, அறுக்கிறீங்க. ஃபகால லஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மிச்ச நேரம் அவரோட பேசுகிறாங்க, மிச்ச நேரம் அவரோட ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. பேசி முடிந்த பிறகு ஒரு இடத்துல வச்சு அவர் சொல்கிறாரு, மா தஅமுருனி அன் அகூல், நான் என்ன சொல்ல, எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்கன்றார். ஏதாவது கேட்க சொல்லித்தான், காஃபிர் ஆகிறார், ஏதாவது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குலில்லாஹும்ம கினி ஷர்ர நஃப்ஸி வஅஸிம் அலா அர்ஷதி அம்ரி. இந்த துவாவை சொல்லுங்கன்றாங்க, 2 வார்த்தை. அல்லாஹும்ம கினி ஷர்ர நஃப்ஸி, என்னால் எனக்கு ஏற்படும் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்னால் எனக்கு என்னென்ன தீங்குகள் ஏற்படுமோ அந்த தீங்குகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதுவாக அம்மா, என்னால் எனக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், என் தீங்கிலிருந்து எனக்கு வரக்கூடிய பாதிப்புகள், அதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் என்ன செய்கிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன். வா அஸிம் லி அலா அர்ஷதி அம்ரி, எனது காரியங்களில் எது மிக சிறப்பான நேர்வழியான காரியமாக இருக்குமோ, பொருத்தமான காரியமாக இருக்குமோ அவைகளை எனக்கு தான். நான் உண்டை செய்யணுமெண்டா அதில் பெஸ்ட்டான ரூட் இருக்குமே, அதை எனக்கு என்ன, எனக்கு தா என்று துவா கேளுங்க நாங்கள் சொல்லலாம். அப்போ வார்த்தையை பாருங்கள், அட்லீஸ்ட் நமக்கு அரபால சொல்ல முடியாத கருத்து நமக்கு பதிலாக இல்லையா? அல்லாஹும்ம கைனி ஷர்ர நஃப்ஸி, எனது நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டும் தீங்கை விட்டும் என்னை காப்பாத்திரு. வ அஸிம் லி அலா அர்ஷதி அம்ரி, எனது காரியங்களிலே மிக நல்ல சிறந்த நல்ல வழியிலாக அந்த காரியத்தை அமைத்துக்கொள்ள எனக்கு வழிகாட்டு, அதுக்கு எனக்கு துணை புரி துவா கேட்குறார். ஃபன் தலக், அவர் போயிட்டார். இன்னும் முஸ்லீம் அல்ல அவர். அப்போது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஒரு துவா, நீங்கள் இந்த துவாவை கேளுங்கண்டு நம்ம என்ன சொல்ல முடிஞ்ச ஒரு துவாவா இல்லையா? அப்படி நிறைய துவாக்கள் உண்டு, உண்டல்ல, அது ஏகப்பட்ட துவாக்கள் உண்டு. அப்போது சொல்லி கொடுக்குறாங்க. அவர் போகிறாரு, துவா கேட்டிருப்பார். ஃபன் தலக்க, கொஞ்ச நாளத்தில் ஃப அஸ்லமர் ரஜுல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கொஞ்ச நாளில் இஸ்லாத்தை அந்த துவாவை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான துவா தானே அது. எனது தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று, என் காரியங்களில் எனக்கு மிகச்சிறந்த வழியான காரியத்தை எனக்கு சாதிக்கவே அப்படின்னு துவா கேட்குறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கணும். வாராரு, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அத்தை துக்க ஃபகுல் தலி, நான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் எனக்கு இந்த துவா கேட்குமாறு சொன்னீங்க. ஃபமா அகூலுல் ஆன், இப்போ நான் என்ன துவா கேட்குறது, இப்போ நான் என்ன துவா கேட்குறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ என்ன துவா கேட்குறது? அப்போ துவா சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி மா அஸ்ஸர்து வமா அலன்து வமா அக்தஅது வமா அமத்து வமா அலிம்து வமா ஜஹில்து. யா அல்லாஹ், நான் ரகசியமாக செய்த பாவங்களை எனக்கு மன்னிப்பாயாக, நான் பாவங்களில் எந்த பாவங்களை எல்லாம் பகிரங்கமாக செய்தேனோ அவைகளை எனக்கு மன்னிப்பாயாக, நான் விட்ட தவறுகளை, தவறுதலாக நான் செய்தவைகளை எனக்கு மன்னிப்பாயாக, வேண்டுமென்று நான் விட்ட பிழைகளை எனக்கு மன்னிப்பாயாக, நான் அறிந்து செய்த பாவங்களை எனக்கு மன்னிப்பாயாக, நான் அறியாமல் செய்த பாவங்களை எனக்கு மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்ற ஒரு துவா தான். அதை இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வதற்காக விரித்து சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளோ துவா கேளுங்க. இதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தில் கேட்கக்கூடிய கடைசி பிரார்த்தனையாக எது இருக்கும் என்றால், அத்தஹியாத்தில் நம்ம அந்த இன்னக்க ஹமீதுன் மஜீதுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துவாக்கள்னு ஒரு தலைப்பு நான் பேசியிருக்கிறேன். அதில் அந்த துவாலாம் சொல்லுவேன். அதில் கடைசி துவா என்னென்னா, அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலம் பிஹி மின்னி இன்னக்க அன்தல் முகத்திம் அன்தல் முஅஹிர் லா இலாஹ இல்லா அன்த். அதில் வரும் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று சொல்லிட்டு, எந்த பாவங்கள் எல்லாம் என்னை விட உனக்கு தெரியும் நான் செய்தேன் என்று. நான் மனிதன் மறந்துடுவான். மனிதன் நல்லவைகளை தான் நிறைய ஞாபகம் வச்சிருப்பான், நல்லவைகளை தான் நிறைய ஞாபகம் வச்சுப்பான், தான் செய்த நலவுகளை. அதில் எந்த பாவங்கள் எல்லாம் என்னை விட உனக்கு தெரியுமோ அவைகளையும் மன்னித்தருள்வாயாக, அவைகளையும் மன்னித்தருவமா தானம் பிஹி மின்னி சொல்லிவிட்டு, அன்தல் முகத்திம் அன்தல் முஅஹிர், முற்படுத்துபவனும் நீயே பிற்படுத்துகின்றவனும் நீயே, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. பாருங்க, கதா கதிரால் தான் நமக்கு பாவம் நம்மளும் செய்கிறோம். ஆனால் அது எப்போ நம்ம கதா கதிரை பாவத்துக்கு ஆதாரம் காட்டுவது குற்றமாகும்டா, நான் காரணம் இல்லை அல்லாஹ் தான் காரணம்னு பாவத்துக்கு நம்ம முழுசாக சொன்னோம்டா. கலா கதிரில் இருக்கிற நம்ம பாவம் செய்கிறோம், ஆனால் எனக்கு இதில் என்ன பங்கு இருக்குது, டோட்டலாக எல்லாமே என்ன, எல்லாமே மேலுக்கு தான் காரணம், நம்ம காரணம் இல்லை என்ற மாதிரி சொன்னால் பெரும் பாவம். அது அல்லாமல் நான் பாவி தான், எனக்கு அந்த நிமிஷம் என்ன செஞ்சுக்கலாம், நான் யோசிச்சிருக்க அந்த பாவத்திலிருந்து நான் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு விடுதலை பெற்றிருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தான் முற்படுத்துறவன் அல்லாஹ் தான் பிற்படுத்துறவன் ஒருவர் சொன்னார்ண்டா அவர் என்ன குற்றவாளி இல்லை. அதனால தான் அந்த துவால என்ன சொல்கிறோம், அன்தல் முகத்திம்
வ அன்தல் முஅஹிர். கலா கதிர் பாபுக்குள்ளே போயிடவானம். சரியா? இதுக்குள்ள வந்துருக்கு. அல்லாஹும் அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஹிர். நீதான் முற்படுத்துகின்றவன், நீதான் பிற்படுத்துகின்றவன். லா இலாஹ இல்லா அன்த். அப்போ இந்த துவாவை யார்? அலி ரலியல்லாஹு சொல்கிறான், ரசூலுல்லாஹ் இதுதான் ஆகிரமா யகூல், சொல்வதில் கடைசியாக இந்த துவா இருக்கும் அத்தஹியாத்தில். அப்போ அந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது அல்லாஹும்ம கைனி ஷர்ர நஃப்ஸி வ அஸிம்லி அலா அர்ஷதி அம்ரி. யா அல்லாஹ், எனது தீங்கை விட்டும், எனக்கு என்னில் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. எனக்கு அதாவது சிறப்பான காரியங்களின் பக்கமே எனக்கு என்ன, எனது காரியங்களில் வழிகாட்டு. அதுக்கு பின்னால் அல்லாஹும் மக்ஃபிர் லி மா அஸ்ரர்து வமா அலிம்து வமா அக்தது வமா அமத்து வமா அலிம்து வமா ஜஹில்த் என்ற துவாவை கேட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கருத்துக்களை நம்ம துவாக்கள் மனநம்ன்றது கொஞ்சம் டைம் எடுக்கணும். இந்த துவாக்கள் மனன டைமில் இன்னொன்னே சொல்லிக்கிறேன். சிலர் நிறைய அந்த துவாக்கள் அரபு தானே நமக்கு ஒரு கஷ்டமடி வருது இல்லைன்னு. ஆனால் திடீர்னு சைனாவில் ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சிருது. எப்படியாவது ட்ரை, அந்த மொழியை படித்து அந்த பிஸ்னஸை நம்ம எப்படியாவது டெவலப் பண்ணி, உலகத்திலே ஆக டஃபஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்கிற மொழிகளில் உண்டு தான் இந்த சைனா. அந்த கஞ்சி எழுத்து, அதுக்கு பேர் கஞ்சி, அந்த எழுத்துக்கு பேர் கஞ்சி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சொல்லு வச்சுருப்பான், ஒரு எழுத்து வச்சுருப்பான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எழுத்து. அவ்வளோ எழுத்து, ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் இருக்குது அதில். விளங்கிட்டா? அந்த மொழியை படிக்கிறான். படித்து நமக்கு சைனா மொழியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். பரவாயில்ல, நம்மளோட காரியங்கள் இந்த வார டைமில் நம்மளோட மனசு எவ்வளோ ஆர்வப்பட்டு செய்து ஒரு துவாவை சொல்லி கொடுத்து. அந்த அரபு ஒரு கொஞ்சம் கஷ்டமான மொழி தானே. நீ பிறந்த உன்னோட பேரரபு, நீ கேட்டது ஃபுல்லாக அரபு, அதான் கேட்குறது, இகாமத்து கேட்குறது குர்ஆன், ஓதியது குர்ஆன் படித்து. ஆனால் அரபு கஷ்டமான சைத்தானிக்கான் தானே. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முந்திருந்திருக்கிறான். மனிதனுடைய எல்லா இயல்புகளையும் புரிஞ்சவன். உங்களுக்கு எதை கஷ்டமாக்கணும், எதை லேசாக்கணும் என்று அவனுக்கு எப்படி ஒரு விளக்கம் உங்களுக்கு தரணும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ சுப்ஹானல்லாஹ் அப்படி நம்ம சொல்கிறோம். அல்லாஹ்வை புகழ்கிறதுக்காக கொஞ்சம் வார்த்தையே பண்ணணும். ஆனால் வேறு இதெல்லாம் வேறு, அல்லாஹ் பற்றி வேறு இதெல்லாம் இருக்கு. என்ன அல்லாஹ் எனக்கு தந்திருந்தா என்ன, அது செஞ்சுருந்தா என்ன, உண்ட ஆர்வம் உனக்கே தெரியுது. அல்லாஹ் உனக்கு எவ்வளோ தரணும் என்றது உண்ட ஆர்வத்தை பொறுத்து தான் என்ன செய்யுது, அது இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் நினச்சா நம்ம பாடமாக்க முடிந்த விஷயங்கள். சரி, நமக்கு தான் பாடமாக்க முடியலை. குழந்தைகளுக்காவது இந்த துவாக்களை மனநம் விட்டு விடுவோம்னு சொல்லி நிறைய துவாக்களை கொடுக்க நினைக்கிறோமா? இல்லை, அவனுடைய ஸ்கூல் பிரச்சனையாக பேத்துறேன்ட்டு கொடுக்குறோம். இல்லை, ஒரு 4-5 துவா பாடமாக்கினா போதுன்ற லெவலில் அவனை வச்சுக்கிறேன். என்ன காரணம்னா அவன் மற்ற டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. எது மற்ற அறிவு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றியில் ஒரு பிள்ளையுடைய மைண்ட் செட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஏற்றுக்கலாம். எவ்வளவு அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே எவ்வளவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன செஞ்சுக்கிறான், ஆற்றலை கொடுத்துறேன். நமது அக்கறையின்மை தான் நம்ம என்ன செய்யுது, அப்படி செய்ய வைக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதிரி, அதாவது அந்த எப்படி குர்ஆன் இறக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி ஒருவர் குர்ஆனை ஓத நினைத்தாரண்டா, அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஓத நினைச்சார். அந்த வடிவம் எப்படி இருக்கும் ஓத நினைச்சா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதுற மாதிரி ஓதுங்கன்னாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுற மாதிரி ஓதுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க ஓதுற மாதிரி ஓதுங்கன்றதுனால அவருக்கு எவ்வளவு குர்ஆன் மாணவர்கள் இருந்திருப்பாங்க. அவரை சூழ அவர் கூஃபாவில் இருக்கிறார், கூஃபாவில் இருந்தார். ஒவ்வொரு நபித்தோலும் ஒவ்வொரு பிரதேசத்தில் இருப்பாங்களே, மதீனாலேருந்து கூஃபா போயிட்டார். கூஃபாவை சுற்றி அவரோடு இருந்த மாணவர்கள் அவர்கிட்ட இந்த எடுத்ததெல்லாம் தஃப்சீர் குர்ஆன் இதை தான் எடுத்தாங்க. இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஒரு இரவில் பள்ளியில் இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர் தொழுது, அதாவது துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த அதாவது துவா என்ன அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தை அவர் கேட்கிறார், அவராக கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத். யா அல்லாஹ், திரும்பி போகாத ஒரு ஈமானை உன்னிடத்திலே கேட்கிறேன். முர்த்தத்தாகி விடாத ஒரு ஈமான், வந்தால் திரும்பி போகாத ஒரு ஈமானை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். ஒரு வார்த்தை. வ நஈமன் லா யன்ஃபத், நிரந்தரமான தீராத இன்பங்களை உன்னிடத்திலே கேட்கிறேன், சொர்க்கம், மறுமை வாழ்க்கை. வ முராஃபகத நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஅலா ஜன்னத்தில் ஹுல்த், நிரந்தர சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தோழமையோடு இருக்க உன்னிடத்திலே கேட்கிறேன். நிரந்தர சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் ஃபிர்தௌஸில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமையோடு இருக்க நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். பிரார்த்தனை பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத் வ நஈமன் லா யன்ஃபத் வ முராஃபகத நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஅலல் ஜன்ன ஜன்னத்தில் ஹுல்த். இந்த துவாவை கேட்குறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துவாவை ரசூலான காதில் விழுது. இந்த துவா அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நபியுடைய காதில் விழுகிறது.
இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல் துஅதா சல் துஅதா அப்படின்னு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இந்த துவாவை கேட்ட பின்னால் இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பள்ளியில் துவா கேட்டுட்டிக்கிறாங்க, தொழுதுட்டிக்கிறாங்க, அந்த நேரத்தில் சொல்கிறாங்க சல் துஅதா. அப்துல்லா இப்னு மஸ்ஊதே இப்போ கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், இப்பொழுது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. அது அவர காதுக்கு போகலை, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் காதுக்கு போகலை. ஆனால் ரசூலுல்லாஹ் அவருடைய அந்த வணக்கம், அந்த குர்ஆன் ஓதல் அதுக்கு பின்னால் இப்போ கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும், இப்போ கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு 3 முறை சொல்கிறாங்க. அப்போ அதான் இந்த துவா கேட்குறாரு. அவருக்கு அப்படியே என்ன செய்யுது, அந்த துவா கேட்கணும்ன்ற உணர்வு ரசூலுல்லாஹ் சொல்கிறது காதில் உழவும் இல்லை. அப்போ இந்த துவாவை அவர் என்ன செய்கிறாரு, கேட்குறார். இதுதான் இல்ஹாம்ன்றது. அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் என்ன செய்கிறான், உதிக்க செய்கிறான். அவர் துவா கேட்குறார். இந்த துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத், திரும்பி போகாத ஒரு ஈமானையும், அதாவது நீங்காத இன்பத்தையும், உயர்ந்த சொர்க்கத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோழமையோடு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தையும் யா அல்லாஹ் எனக்கு தா அப்படின்னு துவா கேட்டார். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு வைக்கிறாங்க, அபூபக்கர்லாம் வைக்கிறாங்க. இது நடக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ உமர் ரலியல்லாஹு அவளுக்கு ஆசை, இதை கொண்டு போய் அப்துல்லா இப்னு மஸ்ஊத்கிட்ட எப்படியாவது என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும். விரைஞ்சி போகிறாரு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இதை போய் என்ன செய்வதற்காக, சொல்வதற்காக. அங்கே போனால் அபூபக்கர்லாம் இருக்கிறாங்க. அங்கே யார் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. சொல்லிட்டார் யார்கிட்ட, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. இதை பார்த்த உடனேயே உமர்லாம் சொல்கிறாங்க, இன் ஃபஅல்த் லக்கது குன்த சப்பாக்கம் பில் ஹைர், எந்த நலவாக இருந்தாலும் நீங்கள் முந்தி விடுகிறீர்கள் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த நலவாக இருந்தாலும் அபூபக்கரே முதலாவது ஆளாக என்ன செஞ்சிடுறீங்க, நின்றுறீங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களும் அதே சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அதே சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க. ஆனால் அவசரம் என்பதில் எந்த எவ்வளோ வேகம் என்பதை வச்சு தான் ஈமான் என்ன செய்யும், தீர்மானிக்கப்படும். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை யாரும் என்ன செய்ய முடியாது, மிஞ்ச முடியாது என்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அபூபக்கர் ரலியல்லாஹு நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லு, நல்ல செய்தி சொல்லுங்கள் என்ற தலைப்பில் நான் ஒன்று பேசியிருப்பேன். அடுத்தவர்களுக்கு நல்ல செய்தியை அவசரமாக கொண்டு போய் சொல்கிறதுல மனிதனுக்குள்ள ஆர்வம், வேகத்தால் அல்லாஹ் எவ்வளோ கூலி தாரான். மற்றவர்களுக்கு நல்ல, அதாவது பஷாரத்தை சொல்கிறதுல அல்லாஹ் எவ்வளோ கூலி தாரா அப்படின்னு சொல்லி, கெட்ட செய்தியை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவோமா இல்லையா, அது மாதிரி நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல அல்லாஹ் எவ்வளோ கூலி தருகிறான் என்பது இந்த ஒரு செய்தி, ஒரு ஆதாரம். அப்போ இது ஒரு அழகான அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்ட பிரார்த்தனைகள் உண்டு, அங்கீகரிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அவர் என்ன செய்கிறாரு, இந்த துவாவை அவர் கேட்டார் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 34,601 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பள்ளிக்கு போகிறாங்க. இரவு நேரத்தில் பள்ளிக்கு போனால் ஒரு மனிதர் சுஜூதில் துவா கேட்டு தொழுதுட்டிக்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு இது சுஜூதில் இருந்து ஒரு துவாவை கேட்டு அவர் தொழுது கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் வார்த்தைகள் இவர காதில் விழுவுது, அல்லாஹும்ம இன்னி ஹாயிஃபுன் முஸ்தஜீர் ஃபஅஜிர்னி மின் அதாபிக் வசாயிலுன் ஃபகீர் ஃபர்சுக்னி மின் ஃபضலிக் லா பரீஉம் மின் ذنب ஃபஅஅததிர் வலா து குவத்தின் ஃபஅன்தஸிர் வலாக்கின் முஸ்னிபுன் முஸ்தக்ஃபிர். இது பல வார்த்தைகளில் வருது. இன்னும் சில அதாவது சாலிஹ் அல் மகாமிசி அவர்கள் தன்னை ஒரு உரையில் இந்த துவா சொல்லி காட்டுவார். எப்படி சொல்லுவார்னா, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புக் வ இன் குன்து ஆசிக், யா அல்லாஹ் நான் உனக்கு பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு பின்னால் அதாவது இந்த 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 வார்த்தைகள் அதில் வரும். அந்த முழுசாக இதை பாருங்கள் எப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி ஹாயிஃபுன் முஸ்தஜீர் ஃபஅஜிர்னி மின் அதாபிக், யா அல்லாஹ் நான் உன்னை அஞ்சியவனாகவும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடியவனாகவும் இருக்கிறேன், உன் அதாபிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, உனது அதாபிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. வசாயிலுன் ஃபகீர், நான் கதியற்ற உன்னிடத்திலே கேட்கக்கூடிய தேவையுள்ளவன், ஃபகீராக இருக்கிறேன். ஃபர்சுக்னி மின் ஃபضலிக், உனது சிறப்பிலிருந்து எனக்கு என்ன ரிஸ்கை தா. லா பரீஉம் மின் ذنب, பாவமற்றவன் அல்ல நான். ஃபஅஅததிர், காரணம் சொல்வதற்கு நான் இந்த இடத்தில் பாவமற்றவனும் அல்ல, நான் ஒரு பாவமற்றவன் அல்ல. இந்த இடத்துல காரணம் சொல்கிறதுக்கு எனக்கு காரணமெல்லாம் சொல்லல, நான் ஒரு பாவி. வலாது குவத்தின் ஃபஅன்தஸிர், மிகவும் சக்தியுடையவனும் அல்ல, என்னை நானே வெற்றி கொள்வதற்கு நான் சக்தியுடையவனும் அல்ல, பெரிய ஒரு பலசாலியும் அல்ல. வலாக்கின் முஸ்னிபுன் முஸ்தக்ஃபிர், நான் ஒரு பாவி, பாவ மன்னிப்பு தேடுகின்றவன். அதனால் யா அல்லாஹ் எனக்கு என்ன பாதுகாப்பை தா என்ன அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதை தான்
அந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்வார், இன்னி ஹிப்புக் வ இன்குன், அதாவது ஹிப்புக்க வ இன்குன் துஆசிக், நான் பாவம் செய்கின்றவனாக இருந்தாலும் உன்னை நான் என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் அப்படி என்று சொல்ல வரக்கூடிய இந்த வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு தண்டனை கொடுக்குற நேரத்தில் சொன்னாங்களே, அந்த நேரத்தில் அவங்க சபிச்ச நேரத்தில் நான் அவரை அல்லாஹையும் அவருடைய தூதரை விரும்பக்கூடிய ஒருவனாகவே பார்த்தேன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை சொல்லி கேட்குறாங்க, நாங்கள் என்றைக்காவது யா அல்லாஹ் நான் பாவி தான், ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தைகள் நம்முடைய அடிமைத்தனத்துக்கும் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த பிரார்த்தனைகள் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மனசில் இது போய் பதிஞ்ச உடனே அவர் நபித்தோழர், அவர் உடனே போய் என்ன செய்கிறாருன்னா மக்களுக்கு மத்தியிலே இதை கற்பிக்க ஆரம்பித்தார். கேட்ட மனிதன் அந்த துவாவை எடுத்து இப்படி கேளுங்கன்னு மக்கள்கிட்ட என்ன செஞ்சார், அவர் அஜாபம் பிஹின், அந்த வார்த்தைகள் அவருக்கு ஏற்பட்ட கவர்ச்சியின் காரணமாக இதை சொல்லுங்க என்று சொல்லி மக்களிடத்தில் என்ன செய்யார், கற்றுக் கொடுத்தார். இந்த கற்றுக் கொடுத்தல் அது சுண்ணாண்ட அடிப்படையில் அல்ல, இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறது அழகான வார்த்தை என்ற அடிப்படையில் அவர் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு அழகான வார்த்தை. அதில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உனக்கு காரணம் சொல்ல நான் பாவமற்றவனும் அல்ல, என்னை நானே வெற்றி பெற்று கொள்ள நான் பலசாலியும் அல்ல என்ற அந்த வார்த்தை, இது அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்லப்படுற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பணிவை அதை என்ன செய்கிறது, எடுத்து காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 பிரார்த்தனைகளை நான் சொல்லி இந்த இடத்துல முடித்துக்கொள்கிறேன். இது அல்லாமல் இன்னும் நிறைய துவாக்கள் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட துவாக்களில் ஒன்றாக முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 30,124 இலக்கத்தில் வருகிறது, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி அஹீரஹ வ கைர அமலி ஹவாத்திமஹ வ கைர ஐயாமி யௌம அல்காக். யா அல்லாஹ், எனது வயதிலேயே சிறப்பான வயதாக அதன் கடைசியை ஆக்கிவிடு. எனது வயதுகளிலேயே சிறப்பான வயதாக எதை ஆக்கிரு, கடைசி ஆக்கிரு. எனது அமல்களிலேயே சிறப்பான அமலாக முடிவுகளை ஆக்கிவிடு. எனது அமல்களிலேயே சிறப்பான அமலாக முடிவுகளை ஆக்கிவிடு. எனது காலங்களிலேயே சிறப்பான காலங்களாக நான் உன்னை சந்திக்கும் நாட்களை ஆக்கிவிடு. எவ்வளோ அழகான வார்த்தை இந்த 3 வார்த்தையும். இந்த வார்த்தையை பாருங்கள் எப்படி, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி அஹீரா. ஆரம்பத்தில் எல்லாம் தர்மசாலியாக இருந்து வணக்கசாலியாக இருந்து எவ்வளோ இந்த கடைசி காலத்தில் ஆட்டம் காணக்கூடிய எவ்வளோ பேருடைய வாழ்க்கை உண்டு. அப்படி இல்லாமல் அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி அஹீரா, யா அல்லாஹ் அபூபக்கர்லாம் கூட ஆரம்ப காலமும் சிறப்பு கடைசி காலமும் சிறப்பு. ஆனால் பிரார்த்தனை எப்படி, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி அஹீரா, யா அல்லாஹ் எனது வயதுகளிலேயே சிறப்பான பகுதியாக எனது இறுதியை ஆக்கிவிடு. வகைர அமலி ஹவாத்திமா, எனது அமல்களிலேயே சிறப்பான அமலாக அதனது முடிவுகளை ஆக்கிவிடு. வகைர ஐயாமி யௌம அல்காக், எனது காலங்களிலேயே நான் என்று உன்னை சந்திப்பேனோ அந்த நாட்களை என்ன செய்துவிடு, சிறப்பான நாட்களாக ஆக்கிவிடு. இதில் அவர் அமல்களோட சிறப்பான முடிவையும் கேட்டுட்டார், வயதிலையும் சிறப்பான முடிவையும் என்ன செஞ்சிட்டார், கேட்டார். மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மஹ்ஷருடைய நிலையம் என்ன செஞ்சிட்டார், சிறப்பாக கேட்டு விட்டார்ன்றதை நம்ம பார்க்குறோம். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட துஆக்கள் உண்டு. அரபு நமக்கு ஞாபகம் இல்லாத பொழுது இருந்தாலும் கூட இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யும், அல்லாஹ்வை நம்ம எப்படி புகழலாம், எப்படி கேட்கலாம், துஆ செய்யலாம் என்ற அந்த வார்த்தைகள் நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்றாக அதே இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம அஸ்ம்னி பிஹப்லிக், யா அல்லாஹ், அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் பலமாக என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த வார்த்தையில் அல்லாஹும்ம அஸ்ம்னி பிஹப்லிக், யா அல்லாஹ் உனது கயிற்றை கொண்டு என்னை கட்டிவிடு, அப்படின்னா என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. அந்த வசனத்தை அமல் செய்கிற மாதிரி கேட்குறாரு. வர்சுக்னி மின் ஃபத்லிக், உனது மேலதிகமான அதாவது ஃபதிலிருந்து அருளிலிருந்து எனக்கு நீ ரிஸ்க் தா. வஜஅல்னி அஹ்ஃபது அம்ரக், உனது காரியங்களை எல்லாம் பேணி நடக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. உனது காரியங்களை எல்லாம் வஜஅல்னி அஹ்ஃபது அம்ரக், அஹ்ஃபது அம்ரக், உனது காரியங்களை எல்லாம் பேணி நடக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. அல்லாஹும்ம அஸ்ம்னி பிஹப்லிக் வர்சுக்னி மின் ஃபத்லிக் வஜஅல்னி அஹ்ஃபது அம்ரக், யா அல்லாஹ் உனது கயிற்றை கொண்டு என்னை பாதுகாத்து விடு, உன் அருளை கொண்டு எனக்கு ரிஸ்க் தா, உனது காரியங்களை பேணி நடக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு அப்படி என்று துஆ கேட்டார் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட ஒரு துஆக்களில் உண்டு தான் இதே முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால வரக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் தஅஹுதனி அலா கிர்ரத்தின், யா அல்லாஹ் நான் அறியாமல் இருக்கிற நேரத்தில் என்னை நீ பிடித்து விடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
அதாவது எதுவும் எனக்கு, அதாவது நான் ஒரு யோசனையிலே இல்லாமல் இருக்கிற டைமில் என்னை நீ மௌத்தாக்குறது, என்னை பிடிச்சிடுறது, தண்டிக்கிறது, இதை விட்டு நான் என்ன செய்கிறேன், அதாவது பாதுகாவல் தேடுகிறேன். அவு ததரணி ஃபீ கஃப்லா, அல்லது உன்னை மறந்த நிலையில் எனது காலத்தை நான் ஆக்கி விடுகிற நிலையில் நீ என்னை ஆக்கி விடாது. நான் உன்னோட காலங்களை எல்லாம் உன்னை மறந்து விளங்காமல் அப்படி ஒரு புறக்கணித்த நிலையில் போவதை விட்டும் என்னை நீ என்ன செய்து விடாதே, விட்டு விடாதே. அவு தஜஅலனி மினல் காஃபிலீன், அல்லது பராமுகமானவர்களில் ஒருவராக என்னை என்ன செய்து விடாது, ஆக்கி விடாது. உமர் இப்னு கத்தாப் அப்படின்னா அந்த துவா கேட்குறான், இந்த துவா கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நேரங்களில் என்ன செய்திருக்கிறார்கள், துவா கேட்டிருக்கிறார்கள். அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம அடிக்கடி நான் சொல்லக்கூடிய துவாக்கள் ஒன்று தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தான் புகழப்பட்டால் சொல்லுவேன்னு சொன்னாங்களே, அந்த துவாவில் நீங்கள் பாருங்கள், நம்ம புகழப்பட்ட அப்படி ஒரு வார்த்தை நமக்கு இல்லாமல் வருமா அப்படியான துவா கேட்குறது. அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், அவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது. இந்த வார்த்தை நீங்கள் இன்னும் புரிஞ்சு கொள்றதுக்காக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்டார், சிறந்த படைத்தளபதி. அவர் ஒரு தடவை மயங்கி விழுகிறார், அவர் ஒரு நேரம் மயங்கி விழுகிறார். அப்போ அந்த நேரத்தில் வந்து நுஅமான் இப்னு பஷீருடைய மனைவி அம்ரா, அவங்களுடைய சகோதரி அம்ரா பின்து ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய சகோதரி, மயங்கி விழுந்த உடனே வா ஜபலா, மலையே போய்விட்ட வீரர் தானே, அதனால் சொல்கிறார், மலையே சாய்ந்து விட்டாயே, மலையே போயிட்டாயே அப்படின்னு அவங்க கவலையில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வார்த்தையாக அவரை புகழ்ந்து சொல்கிறாங்க. அவர் எழுமின உடனேயே நீங்கள் என்ன ஏதாவது புகழ்ந்தீங்களான்னு கேட்டார், மயக்கத்தில் தெரிஞ்சுன்னு. ஆமாண்ணாங்க, நீங்கள் ஒவ்வொரு புகழ்ச்சியும் செய்ய செய்ய என்னிடத்தில் நீ அப்படிப்பட்டவரா என்று கேட்கப்பட்டது என்றார். நீ மலைதானா, நீ வந்து மலைதானா, மிக பெரும் வீரர் தானா, முறியடிக்க முடியாது, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எனக்கு என்னது கேள்வியாக எனக்கு கேட்கப்பட்ட இறைவன் புறத்தில் இருந்தேன், அந்த புகழ்ச்சிக்கு நீ தகுதியற்றவர். அப்படி ஒரு புகழ்ச்சி என்ன இல்லை, அதாவது மக்கள் வந்து புகழ்ந்து அப்படி தான் என்ன செய்வாங்க, புகழுவாங்க. அதனால தான் அந்த சஹாபாக்களுடைய ஃபிக்ஹ் எப்படி இருந்துச்சு. அதனால் அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டார் மூத்தா யுத்தத்தில், அம்ரா கண்ணீர் கூட வடிக்கலை. என்ன காரணம், என் சகோதரன் வேதனையில் விழுந்து விடக்கூடாது, நம்ம வீணா என்ன செஞ்சிடக்கூடாது, பாராட்டி விடக்கூடாது. அவர் வசியத்து வேற பண்ணிட்டார், அவர் குற்றவாளி இல்லை. ஆனால் அதனால் அம்ரா வந்து ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சிட்டாங்க, அதை அடக்கி கொண்டு இருந்துட்டாங்க. என்ன காரணம்னா அது அல்லாஹ்வுடைய இதாக பொருந்திக்கிட்டாங்க. அது அழுகிறது பிழை அல்ல, ஆனால் புகழ்ச்சி என்ன, இந்த மாதிரி புகழ்கிறது பிழை. இன்றைக்கு நிறைய பார்க்கலாம், ஜனாசா, அந்த ஜனாசா பயானட்டு வைக்கிறது அவரை புகழ்கிற மட்டும்தான். 90% என்ன, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஊருக்கு அது செஞ்சுக்கிறார், அது செஞ்சு, அவருக்கு அது தேவையே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரின் பக்கத்தால் போகிறாங்க, அந்த கபரை பார்த்து சொன்னாங்க, இவருக்கு இப்போ இந்த உலகத்தில் நம்ம தொழக்கூடிய 2 ரக்காத்துக்கள் இந்த உலகமும் அதில் உள்ளதை விட மிக விருப்பமானதுதான். நம்ம இந்த உலகத்தில் தொழுகிற 2 ரக்காத் இப்போ அவருக்கு அதுதான் தேவை, எல்லாவற்றை விட அவருக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னா. அப்போ அதுதான் அவருக்கு என்ன இப்போ தேவை. நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய இஸ்திக்பார், நம்முடைய புகழ்ச்சியில் ஒரு பிரயோசனம் கிடையாது, ஒரு பிரயோசனம் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், யா அல்லாஹ் இவர்கள் சொல்வதை விட்டு என்னை நீ குற்றம் பிடித்து விடு. அது அர்த்தம், அது எவ்வளோ ஆழமான அர்த்தம். வக்ஃபிர்லி மாலா யஅலமூன், அவர்கள் அறியாத எத்தனையோ பாவங்கள் என்னிடத்திலே உண்டு, அவைகளை மன்னித்து விடுவாயாக. வஜஅல்னி ஹைரன் மிம்மா யதுன்னூன், அவர்கள் நினைப்பதை விட மிக உயர்ந்த இடத்திலே என்னை ஆக்குவாயாக. இது அபூபக்கர்லாம் கேட்ட துஆக்களில் உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை புகழ்வதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதும் தான் இந்த உலகத்திலே அவனது அடியார்கள் செய்யக்கூடிய மிக உயர்ந்த அமல்களில் உண்டு. அதனால தான் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பேச முடியாத நிலையில் வெளியே வராங்க, அவருக்கு அது விதிக்கப்பட்டு பேச முடியாத நிலையில் வெளியே வராங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கான அடையாளம். அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து சைக்கினை செய்து என்ன சொன்னார்டா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை புகழுங்கள், துதியுங்கள் என்றார். இப்போ ஊமையாக இருக்கிற நேரத்தோட மக்களை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா, அல்லாஹ்வை துதியுங்கள் அப்படின்றது. அதனால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ்வை, அது ரமலானுடைய கட்டம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் 13-14 நாட்கள் நமக்கு எஞ்சி இருக்குது. இந்த காலப்பகுதியில் அல்லாஹ்வை புகழ்வதும் திக்ர் செய்வதும் துஆ செய்வதையும் மிக சிறந்த அமலாக நம்ம நினைத்து அதை செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா தருவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.